ஹாய் காய்ஸ்! ரொம்ப நாள் கழிச்சு கனகாம்பரம் பூ பறிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமா பொண்ணும் கிளம்பி போயிட்டே இருந்தோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதாங்க நாங்க வச்சிருந்த கனகாம்பரம் தோட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமா செடியெல்லாம் செத்து கிடக்குதுங்க. அதிகமா மழை பெஞ்சனால நெறைய செடி செத்து போச்சு. அதில் 1, 2 செடியில மட்டும் பூ இருக்கு. சரி நம்ப பறிச்சுட்டு வந்து தலையில கட்டி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஒரு 5, 6 சால மட்டும் நல்லா பச்சைன்னு இருந்துச்சுங்க. அந்த செடியில தான் ஒரு 100 பூ, 200 பூ வரும். அந்த பூவ தான் நாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 5, 6 சாலைய மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 5, 6 சாலையிலயும் நெறைய செடி செத்து போயிடுச்சுங்க. இருக்கிற செடியில மட்டும் பூ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டு வச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கனகாம்பரம் செடிய பத்தி ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனல பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ பூ வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம நார்மலாக பூ கட்டுறதை விட பின்னல் போல் பூ கட்டினீங்கன்னா அதிகமாக பூ வரும். நம்ம இப்போ கம்மியாக பூ வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முழம் வருங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட்டி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னல் மாதிரி கட்டுறதுக்காக நான் இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கட்டி பாருங்கள். நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வச்சுட்டு போனால் எல்லாருமே இது எப்படி கட்டின அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 பூவையும் ஈவனாக வச்சுட்டு மேலே வந்து காம்பு இருந்துச்சுன்னா கீழே காம்பு இருக்க மாதிரி வச்சு கட்டுங்க. இதே மாதிரி தாங்க. இப்போ வந்து கீழே காம்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து மேல் நோக்கி காம்பு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேல் நோக்கி காம்பு இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே இருக்க காம்பையும் அந்த பூவையும் வந்து ஒரு சுற்றிட்டு மேலே இருக்க காம்பையும் இந்த பூவையும் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இதே மாதிரி தாங்க எல்லா பூவையும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி கட்டிகிட்டே வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே காம்பு இருக்கனால கீழே காம்பு இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த பூவையும் அந்த காம்பையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு அதே மாதிரி மேலே காம்பையும் பூவையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அவ்வளோதாங்க, முடிச்சு போட்டணுங்க. இதே மாதிரி தான் நம்ம கட்டிக்கிட்டே வரணும். நம்ம நார்மலாக கட்டுற பூவை விட இந்த மாதிரி கட்டினீங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம தோட்டமாக வச்சுருந்தா நிறைய பூ கிடைக்குங்க. அதில் வந்து நிறைய கட்டி வச்சுட்டு போகலாம். ஆனால் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பூ இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டைலில் கட்டி பாருங்கள். 1 முழம் வர பூ பார்த்தீங்கன்னா 2 முழம் 2.5 முழம் அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது கற்றுக்கிட்டேன். இதை வந்து கட்டி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து என்கிட்ட இது எப்படி கட்டின, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் நாளைக்கு கட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு முறை இந்த ஸ்டைலில் பூ கட்டி பாருங்கள், உங்களுக்கே ரொம்பவே பிடிக்குங்க. இனிமேல் இதே மாதிரி கட்டி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் பின்னல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பக்கம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். நான் கட்டிட்டு காமிக்கிறேன். இது போல் என்னென்ன பூலெல்லாம் கட்டி வச்சா அழகாக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முல்லைப்பூ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை, அதுக்கப்புறமா கனகாம்பரம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்பு என்னென்ன பூலெல்லாம் நீளமாக இருக்கோ அந்தந்த பூலெல்லாம் வச்சு கட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கொடி முல்லையில் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு வீடியோவாக இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கனகாம்பரம் செடியை பற்றி ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூவையும் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஈவனாக வச்சுட்டு மேலே காம்பு இருக்க மாதிரி அதே மாதிரி பூ கட்டிகிட்டே வாங்க.
மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கட்டிகிட்டே வாங்க. மேலே காம்பு இருந்துச்சுன்னா கீழே காம்பு வர மாதிரி வச்சு கட்டணும். கீழே காம்பு இருந்துச்சுன்னா மேலே காம்பு இருக்க மாதிரி வச்சு கட்டணுங்க. இதே மாதிரி கட்டிகிட்டே வாங்க. நார்மலாக பூ கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா நடுவில் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். பின்னல் மாதிரி இருக்கா? இதே மாதிரி தான் பின்பக்கமும் இதே போல் அழகாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பின்னல் போல் இருக்குது பாருங்கள். நான் வச்சுருந்த பூ எல்லாத்தையும் கட்டவே இல்லைங்க. எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து கட்டியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூவையும் இதே மாதிரி கட்டிட்டு வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு கட்டிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் காட்டினது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.